கடனை குறைக்க புதிய பட்ஜெட்ல ஏதாவது வரியை உயர்த்தினாலோ இல்ல விலைவாசி உயர்த்தினாலோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பாங்க. ஏற்கனவே விலைவாசி எல்லாமே மக்கள் அதிகமா இருக்குது. ம். எல்லா வரி வசதி டோல்கட்டு தான் கொஞ்சம் குறைச்சா வரி குறையும். இது விலைவாசி டோல்கட்டு முடிஞ்ச அளவுக்கு கை வச்சது ஏன்னா குறைச்சால் அது எதுனா கொஞ்சம் மாற்றத்தை வரலாம். மீது எல்லாமே அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை உயர்ந்து போச்சு சார். பாமாயில் சாதாரண ஒரு டிஃபன் கடைக்கு போனா வண்டி கடைக்கு போனா கூட 20 ரூபா ஆம்லேட்ன்றான், ஒரு 20 ரூபா கல் தோசைன்றான். எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. இதுக்கு மேலே மக்கள் எத்தனை மாண்டுக்கணும் சாக வேண்டிதான். ஏன்னா எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. இனிமே விலைவாசி எல்லாம் ஏத்தனா ஒரு பாமாயில் 160 ரூபா, அது நீங்க 175 ரூபாய் போயிடுச்சு. எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு பிரதர். இனிமே விலைவாசி எல்லாம் ஏற்ற முடியாது. இருக்கிறது ஏன்னா கட்டுப்படுத்த முடியும் பண்ணலாம். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வெளியானதுனால இப்போ விரைவில் இது விசாரணை நடத்தினா திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கைதாக வாய்ப்பு இருக்கு. பொன்முடி, செந்தில் பாலாஜி, வேலு, அனைத்து அமைச்சர்கள் மொத்த பேருமே திருடர்கள் தான். அவங்க திருடர்கள் கூட்டம் தலைவர்கள் அவங்க தான், திமுக பிரமுகர்கள் தான். அவங்கள முதல்ல கைது பண்ணி இருக்கிற பறிமுதல் பண்ணி மக்கள் கவர்மெண்ட் பணத்தை அடைக்கணும். அது மத்திய அரசு மாநில அரசு மட்டும் பண்ண முடியாது. மத்திய அரசு சேர்ந்து மாநில அரசு சேர்ந்து அதை முடிவு பண்ணா நடக்கும்.